இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி சிம்பிளான வேர்ட்ஸில் இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கூகுள் பார்டில் போட்டு அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக்கில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒரு ஐடியாக்காக ஒரு எக்ஸாம்பிளோடு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எப்படி படிப்பேனோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி சொல்லித்தரேன். இல்லை உங்களுக்கு வேறு எப்படி புக்கில் இருக்கிற மாதிரி வேணும், புக்கில் அதை போட்டு வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டாலும் அப்படியே நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போது இமேஜின் சைக்காலஜி லைக் அ பிக் ட்ரீ வித் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் க்ரோயிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஈச் பிரான்ச் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், அ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த மைண்ட் அண்ட் பிஹேவியர். அதாவது சைக்காலஜி ஒரு பெரிய மரமாக கருத்திக்கோங்க. அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வளருது அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு மைண்டையும் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளோதான். ஸ்ட்ரக்சரிசம், திஸ் இஸ் லைக் டேக்கிங் த மைண்ட் அப்பார்ட் அண்ட் எக்ஸாமினிங் இட்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் லைக் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸ். இட்ஸ் லைக் லுக்கிங் அட் த ட்ரீ and focusing on the individual leaves and branches rather than the whole thing. ஒரு முழு மரமாக மனசை முழுசாக பார்க்காம அதில் இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸு, ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸ்ன்ற பிரான்ச்சஸை மட்டும் பார்க்குறோம். அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது ஸ்கூல் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் வை வி ஹாவ் திஸ் மென்டல் பில்டிங் பிளாக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இட்ஸ் லைக் ஆஸ்கிங் ஹவு த லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஹெல்ப் த ட்ரீ சர்வைவ் அண்ட் க்ரோ. அதாவது ஃபங்க்ஷனலிசம்ல இருந்து ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது என்னென்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க. எப்படி லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஒரு மரம் சர்வைவ் ஆகுறதுக்கும் க்ரோ ஆகுறதுக்கும் இதை நம்ம அப்படியே மைண்டில் கொண்டு வரணும்னா எப்படி நம்மளுடைய தாட்ஸு, மெமரிஸு, மேலே பார்த்தோம் இல்லையா, தாட், மெமரிஸ், ஃபீலிங்ஸ், இந்த மூணும் நம்மளுடைய மனம் நல்லா இருக்கிறதுக்கு, வளர்றதுக்கு எப்படி அது உதவுது அப்படின்றது தான் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது. This school is more interested in why we have these mental building blocks in the first place. It's like asking how the leaves and branches help the tree survive and grow. Functionalists believe that our mind helps us adapt to our environment and solve problems. Functionalists என்ன நம்புறாங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் ஹெல்ப் அஸ் டு அடாப்ட் டு என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதான், இட்ஸ் லைக் ஆஸ்கிங் ஹவு லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஹெல்ப் த ட்ரீ சர்வைவ் அண்ட் க்ரோ. எப்படி அந்த என்விரான்மெண்ட் நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு காரணமாக நம்ம சர்வை பண்ணுறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் உதவுது அப்படின்றது தான் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது. அந்த தாட்ஸு, மெமரிஸு, ஃபீலிங்ஸு இதெல்லாம் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் உதவுது. இப்போ நம்ம அந்த ஒரு ஃபீலிங் தானே, ஒரு ஃபீலிங் நமக்கு தோணும் போது நம்ம சர்வை பண்ணுறதுக்கும் இப்படி இது செய்யலாமா வேணாமா ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு, அதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா ஏதோ ஒரு நமக்கு ஃபீல் பண்ணுவோம். இல்லை ஒரு மெமரி இருக்கலாம், இந்த மாதிரி நடந்திருக்குன்ற ஒரு மெமரி நம்மளை காப்பாற்றலாம், நம்ம சர்வை பண்ணிக்கிறதுக்கு உதவலாம். நம்ம வளர்கிறதுக்கு ஒரு பாஸ்டில் இருக்கக்கூடிய மெமரிஸு, தாட்ஸு, ஃபீலிங்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தது, கேள்விப்பட்டது, இல்லை நமக்கே நடந்தது வச்சு தானே நம்ம நம்மளை சர்வை பண்ணிக்கிறோம், இல்லை நம்மளை க்ரோ பண்ணிக்கிறோம். அதான் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது. எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன், ஆஸ் யூ ஃபீல் நீங்கள் எப்படி புரியுதுன்றதை பாருங்கள். பிஹேவியரிசம், திஸ் பிரான்ச் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி கேன் அப்சர்வ் விச் இஸ் அவர் பிஹேவியர். தே பிலீவ் தட் our actions are shaped by our environment and past experiences, not by internal thoughts or feelings. It's like studying a tree only by looking at how it moves it in the wind without looking inside at the sap or roots. எக்ஸாம்பிளே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நம்மளுடைய பிஹேவியரிசம்ன்றது வெளி தோற்றத்தை, நம்ம எப்படி ஒரு மரத்தை எப்படி மூவ் ஆகுது, எப்படி காற்றுல எப்படி இருக்குது, அழகாக இருக்கா, இல்லை எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது இல்லை படிக்கிறதுன்றது தான் பிஹேவியரிசம் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அதை வச்சு முடிவு பண்ணுறது பிஹேவியரிசம். நம்மளுடைய இன்டர்னல் தாட்டோ, ஃபீலிங்ஸோ அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணாமல்
they believe that our actions are shaped by our environment and past experience. ஆமாம், ஒரு பிஹேவியர் நம்மளுடைய பிஹேவியர் சீர்பட்டுட்டே தானே இருக்கும், நம்ம மாறிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி இல்லை, ஒரு 20 வயசில் நமக்கு வந்த கோபம் 30 வயசில் கிடையாது, 30 வயசில் இந்த கோபம் 40 வயசில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிஹேவியரிசம் மாறினே இருக்குது. நம்மளுடைய வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை நம்ம மாற்றிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மாற்றிக்கணும். ஸோ இது எல்லாமே பிஹேவியரிசம். அப்புறம் கெஸ்டால்ட் சைக்காலஜி. This school emphasizes that the whole is greater than the sum of its part. They believe that we don't just perceive things as individual pieces but as whole experiences. இது டோட்டலாக ஆப்போசிட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கும். அவங்கெல்லாம் பிரான்ச்சஸ் தான் பார்த்தாங்க, இவங்க எப்படின்னா ஹோலாக தான் பார்ப்பாங்க. Whole is greater than the sum of its parts. They believe that we don't just perceive things as individual pieces பார்க்க மாட்டாங்க, but as whole experiences தான் பார்ப்பாங்க, முழுசாக தான் பார்ப்பாங்க. It's like looking at a tree and appreciating how all the branches and leaves come together to create a beautiful shape. முழுசா பார்ப்பாங்க. நம்மளுடைய மனசை தாட், ஃபீலிங்ஸ், இன்னர் தாட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியம், இன்னர் ஃபீலிங் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான் கெஸ்டால்ட் சைக்காலஜி. சைக்கோ அனாலிசிஸ். This branch is all about the unconscious mind, not about conscious mind. இது டோட்டலாக unconscious psycho analysis. Unconscious mind படி the things that we are not aware of but that still influence our thoughts, feelings and behavior. It's like exploring the hidden roots of the tree. ஒரு மரத்துடைய வேரை பார்க்கறதுக்கு பேர் தான் சைக்கோ அனாலிசிஸ். இது ஆழமான விஷயத்தை சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லலாம், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லலாம். ஸோ அதான் அன்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அவேர் இல்லாத ஆனால் அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நமக்கு தெரியாது, திடீர்னு நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், அது திடீர்னு வெளிப்படும், அது எப்போன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஹிடன் ரூட்ஸை, ஒரு மரத்துடைய ஹிடன் ரூட்ஸை வேறு ஆராயறதுக்கு பேர் சைக்கோ அனாலிசிஸ். அடுத்தது ஹியூமனிசம். This school focuses on the unique potential of each human being. They believe that we are all motivated by a desire for growth and self-actualization. It's like seeking the tree not just as a collection of wood but as a living growing thing with its own potential. அதாவது இந்த ஸ்கூல் ஹியூமனிசம்ன்றது ஒவ்வொருத்தருடைய யூனிக் பொட்டென்ஷியலுடைய தனித்தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹியூமனிசம் அப்படின்றது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வளரணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் மோட்டிவேஷன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நானும் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் நம்ம மூவ் பண்ண முடியாது. அந்த விருப்பம் தான் நம்மளை நகர்த்துது. நாளைய வாழ்க்கை எனக்கு இருக்குது, நாளைய வாழ்க்கையை நல்லபடியாக வருவேன் அப்படின்ற ஒரு தாட்டு தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. நம்மளை லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கு, ஒவ்வொரு நாள் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பேர்லாம் ஹியூமனிசம். காக்னிட்டிவ் சைக்காலஜி. This branch is interested in how we think, remember, learn and solve problems. இது முழுக்க நம்ம எப்படி யோசிப்போம், எப்படி என்ன ஞாபகம் வச்சுப்போம், எப்படி படிப்போம், எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி இருக்கும், படிக்கிற விதம் இருக்கும், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுற பேர் காக்னிட்டிவ் சைக்காலஜி. இட்ஸ் லைக் லுக்கிங் அட் த இன்னர் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த ட்ரீ, த ப்ராசஸ் தட் கீப் இட் அலைவ் அண்ட் க்ரோயிங். ஸோ அது எப்படி அந்த மரம் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படி அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர், அது உயிரோடு இருக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் எப்படி அது நடக்கிறதுக்கு பேர், அது காக்னிட்டிவ் சைக்காலஜி. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ ஆஃப் த many schools of psychology. Each one has its own unique perspective on the mind and behavior, and just like a tree, the field of psychology is constantly growing and changing. It is important to remember that no one school of thought has all the answers. The best way to understand the mind is to draw from all of these different perspectives. So next time you look at a tree, take a moment to think about all the different ways you could study it, and remember the same is true for the human mind. அதாவது நம்ம இப்போது ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜியை கூகுள் பாட்டில் போட்டு ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி சிம்பிள் வேர்ட்ஸ்ன்னு போட்டோம். எக்ஸாம்பிளோட ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணி நமக்கு வந்திருக்கு. இது என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, ஃபங்க்ஷனலிசம்னா என்ன,
ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எக்ஸாம்ஸில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி தான் புக்லேயும் இருக்கும். நமக்கு அதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் வேறையாக இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு என்ன பார்க்க போகிறாங்கன்னா வேர்ட்ஸ் பார்க்க போகிறதில்ல எக்ஸாம்ஸில். நமக்கு மெயினாக நமக்கு வந்து அந்த முக்கியமான விஷயம் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, அது எதை பற்றி பேசுது, பில்டிங் பிளாக்ஸ் லைக் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸை பற்றி தான். ஃபங்க்ஷனலிசம்ன்றது ஃபங்க்ஷனலிசம் பிலீவ் தட் our mind help us to adapt to our environment and solve problems. அந்த மாதிரி என்ன விஷயம், இப்போ பிஹேவியரை மட்டும்தான் பார்க்கும். கெஸ்டல் சைக்காலஜின்றது முழுசாக பார்க்கும், வெறும் மனசில் இருக்க ஏதோ ஒரு சில ட்ரீயில் இருக்க பிரான்ச்சஸை மட்டும் பார்க்காது, முழு மரத்தையும் பார்க்கும் அப்படின்றது. சைக்கோ அனாலிசிஸ்ன்றது அன்கான்ஷியஸ் மைண்டை பற்றி, நமக்கே அறியாமல் அன்கான்ஷியஸான விஷயங்கள் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி. ஹியூமனிசம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கும், அதே சமயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு எப்படி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றத பற்றி ஹியூமனிசம். காக்னிட்டிவ் சைக்காலஜின்றது நம்ம எப்படி ஒரு படிப்போம், எப்படி ரிமெம்பர் பண்ணுவோம், எப்படி திங்க் பண்ணுவோம், எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம், இதை பற்றின்றது. ஸோ இவ்வளோ தான். இது விஷயங்கள் கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக என்னென்னன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.